நீங்கள் ஆல்ரெடி ஷாப் வச்சுருக்கீங்க இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லைனா மீஷோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மூலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இ-காமர்ஸில் என்டர் ஆக போகிறோம்னா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இ-காமர்ஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ஷாப் வச்சிருக்கும் போது ஆல்ரெடி ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருப்போம். ஸோ நம்ம தனியாக ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. அதே ஜிஎஸ்டி நம்பர் வச்சு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைனா மீஷோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜிஎஸ்டி இல்லை, நான் இன்ஸ்டாகிராமில் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும் தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ண முடியும். மீஷோவில் ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் சேல் பண்ண முடியும். இந்தியா முழுக்க சேல் பண்ணணும்னா நமக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்குது, ஜிஎஸ்டி இல்லைனா வாங்கிக்கோங்க, இல்லைனா ஆல்ரெடி ஜிஎஸ்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ப்ராடக்ட்டு நம்ம கையில் இருக்குது, ஜிஎஸ்டி நம்மகிட்ட இருந்தால் உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஷாப்பில் வந்து ஒரு பொருளை 80 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றோன்னா உடனே நம்ம கைக்கு 40 ரூபா வந்துடும். ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா அவங்களுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இருக்கும். அதனால் நம்ம 80 ரூபாய்க்கு வாங்குற ப்ராடக்ட்டை 250 ரூபாய்க்கு அங்கே சேல் பண்ணால் தான் நமக்கு அதே 40 ரூபா கிடைக்கும். கடையில் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண உடனே காசு நம்மக்கிட்ட வந்துடும். ஆனால் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பேமெண்ட் வந்து 15 to 20 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு வரும். கஸ்டமர் வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிட்டன் பண்ணிடுவாங்க. கொரியர் ரிட்டன் இல்லைனா கஸ்டமர் ரிட்டன் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ வந்து நமக்கு பேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ஓகே, இதை தாண்டி நான் வந்து இ-காமர்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம்.